ஹாய். கன்னியாகுமரிக்காரனுக்கு மீன் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. அதனால் காலையிலே போய் கடற்கரையில் மீன் வாங்கலான்னு போனோம். அப்போ தான் ஒவ்வொரு போட்டாக வந்துட்டு இருந்தது. மீனெல்லாம் அப்போ தான் கரையில் கொண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி போய் பார்ப்போம் என்னென்ன மீனெல்லாம் இருக்குதுன்னு போனோம். நீங்களும் வாங்க, என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? டேய், ஜாமீன போய் யாரா உங்களை மீன் கடையில கேட்க சொன்னா? என்னென்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்கீங்க? மீனை மீன் மார்க்கெட்ல கேட்காம ஜவுளி கல்லை அப்ப கேட்பாங்க. கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான். ஜாமீன் கிடைக்காதனால எங்களுக்கு பிடிச்ச ஒரு கூட்டத்தை வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் இவ்வளோத்தையும் யார் க்ளீன் பண்ணுவா? நமக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மீனை இதை மாதிரி தனித்தனியாக பிரித்து க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சா தேவைப்படும் போது சமைச்சு சாப்பிடலாம். டப்பாவில் அடைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணி வைங்க. வாட்ரு ஃபில் பண்ணி வச்சா ஃப்ரெஷ் மீன் மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இல்லை அப்படிலாம் சாப்பிட முடியாது, சமைச்சு தான் சாப்பிடணும். எப்படி சமைக்கணும்னு தெரியணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் சமைக்கக்கூடிய டிப்ஸ்லாம் போடுவோம். ஓகே.